வணக்கம். இந்த வீடியோல 12th மேத்தமேட்டிக்ஸ்ல எக்ஸர்சைஸ் 9.8ல கொஸ்டின் நம்பர் 9 ஓட சொல்யூஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் படிக்கலாம் வாங்க. The curve y equal to x minus 2 whole square plus 1. அதை நான் எழுதி ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிட்டேன். has a minimum point at P. ஸோ இந்த பேராபோலாக்கு ஒரு மினிமம் பாயிண்ட் இருக்கான். அந்த மினிமம் பாயிண்ட் P ஆம். ஃபர்ஸ்ட் இந்த பேராபோலா வரைஞ்சிடலாம் வாங்க. பேராபோலாவை எப்படி வரையறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அந்த பேராபோலாவை எழுதிக்கங்க. படத்துக்கு கீழே ஒரு x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் போட்டு அது கீழே இதை எழுதிக்கங்க. y equal to x minus 2 the whole square plus 1. இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்தா y minus 1 equal to x minus 2 the whole square னு இருக்கும். 5th சாப்டர்ல நீங்க படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பேராபோலாவோட வெர்டெக்ஸை எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்க x-க்கு பக்கத்துல இருக்கிற நம்பரை குறிமாத்தி எழுத போறோம் 2, இங்க y-க்கு பக்கத்துல இருக்கிற நம்பரை குறிமாத்தி எழுத போறோம் 1. இதுதான் x, y வேல்யூ equal 0 கூட போனா x minus 2 equal to 0 கூட equal பண்ணா x equal 2 கிடைக்கும். y minus 1 equal to 0 equal பண்ணா y equal to 1 கிடைக்கும். இதுதான் வெர்டெக்ஸ் முனைன்னு சொல்லுவோம். அந்த முனையை இங்க நம்ம வந்து கொஸ்டின்ல லோயஸ்ட் பாயிண்டா கொடுத்திருக்காங்க. அதை P அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் டயக்ராம் வரையலாம். xல 2 எங்க இருக்கும், yல 1 எங்க இருக்கும், நீங்களே பிளான் பண்ணிக்கங்க. பிளான் பண்ணி ஒரு பாயிண்ட் வச்சுக்கங்க. அதான் P. அது 2, 1. இப்போ இது x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay என்ற ஃபார்மேட்ல இருக்கிறதுனால அப்சைட் பேராபோலா, நாம இதை அப்சைட் பேராபோலாவை வரைஞ்சிடணும். ஓகே. அடிஷனலா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, a point q on the curve. இந்த கர்வ் மேல qன்ற ஒரு பாயிண்ட் இருக்கான். அது இப்போ எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த கர்வ் மேல qன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. is such that எந்த மாதிரியான q பாருங்களேன், slope of pq is 2. அப்ப கொஸ்டின்ல ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப்னா m-ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? m ஓட வேல்யூ 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் யாரோட ஸ்லோப், pqன்ற லைனோட ஸ்லோப். அப்ப லைன் வந்து p வழியா போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ y equal to mx plus c தான் ஒரு லைனோட ஈக்குவேஷன், ஜெனரல் ஈக்குவேஷன் இல்லையா? அதை எழுதிட்டு y equal to m ஓட வேல்யூ கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2, அதை வரைக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இந்த c யை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், it is passing throughன்னு சொல்லி pqன்ற லைன் கண்டிப்பா p வழியா பாஸ் ஆகும்ல. அப்ப p பாயிண்ட் எவ்வளவு தெரியும் நமக்கு, 2, 1ன்னு தெரியும். அந்த பாயிண்ட் எடுத்து போய் நம்ம இந்த லைன்ல கொடுத்து c ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்ப y ஓட வேல்யூ 1, x ஓட வேல்யூ 2. 1 equal to 2 2s are 4 plus c. 1 minus 4 equal to c minus 3 equal to c ன்னு கிடைக்கும். c ஓட வேல்யூ -3 ன்னு கிடைக்குது. அப்ப அந்த லைனை நம்ம பெர்ஃபெக்ட்டா ரைட் பண்ணிடலாம். y equal to 2x plus c ன்னு இருந்துச்சு இல்லையா, அந்த c க்கு பதில் 3 போட்டேன். இதுதான் அந்த லைன். அந்த லைனை இப்ப டிரா பண்றதுக்கு ஒரு ஹிண்ட், y equal to 2x minus 3 இருக்குல்ல, அந்த லைனை நாம இப்ப டிரா பண்ணோம் இல்லையா, x க்கு 0 போடுங்க, y க்கு -3 கிடைக்கும். y க்கு 0 எடுத்துக்கங்க, 0 equal to 2x minus 3 கிடைக்கும். 3 equal to 2x, 3 by 2 equal to x. 3 by 2 னா 1.5ன்னு வச்சுக்கலாமே. 3 by 2 1.5. அப்போ ஒரு லைனை எப்படி டிரா பண்றதுன்னு நம்ம சொல்லிட்டு வரோம். x equal to 1.5 கிடைக்குது, y ஓட வேல்யூ -3 கிடைச்சிருக்கு. வாங்க, y க்கு -3ன்றது கீழே இங்க இருக்கும் -3. அப்புறம் x க்கு வந்து எவ்வளவு இருக்கு, 1.5. 1.5ன்றது 2க்கு முன்னாடியே இங்க இருக்கும். ஓகே. இந்த ரெண்டு பாயிண்ட ஜாயின் பண்ணி நீங்க ஒரு லைன் வரையணும். அந்த லைன் p வழியாவும் போகணும். ஏன்னா லைனுக்கு பேரு pqன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஓகேவா? இப்படி வரைஞ்சிருங்க. வரைஞ்சாச்சு. இப்போ இந்த லைனுக்கு மேல அந்த லைன் ஈக்குவேஷன் எழுதிடலாம். என்ன லைன் ஈக்குவேஷன், y equal to 2x minus 3. y equal to 2x minus 3. பாராபோலா ஈக்குவேஷன் என்ன, y equal to x minus 2 the whole square plus 1. இது ரெண்டுத்தால எங்க ஏரியா கவர் ஆகுதுன்னு பாருங்க. அந்த ஏரியாவை தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சு கொடுக்க போறோம். அப்ப PQன்ற லைனும் இங்க, அப்ப இந்த பாயிண்ட் வந்து Q. ஓகே. இந்த PQன்ற லைனும் இந்த பேராபோலாவும் கவர் ஆகிற அந்த ஏரியாவை தான் கண்டுபிடிக்க போறோம். எந்த இடத்துல லிமிட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இந்த Pன்ற பாயிண்ட்ல தான் லிமிட் ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன பாயிண்ட், எக்ஸ்ல 2ன்ற பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது ஏரியா. எங்க போய் ஃபினிஷ் ஆகுது பாருங்க, எங்க ஏரியா முடியுதுன்னா Q அப்படின்ற இடத்துல முடியுது. அங்க y x வேல்யூ என்னன்னு தெரியல நமக்கு. அப்ப அதை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த லைனும் இந்த பேராபோலாவும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் தான் Q.
அப்போ நாம என்ன பண்ணலாம்? சால்வ் கொடுத்த ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சோம் இல்லையா? இந்த லைன் ஈக்குவேஷன் 2 ன்னு வச்சுட்டு சால்வ் 1 and 2. சால்வ் 1 and 2. ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். எக்ஸ் வேல்யூ கிடைக்கணும் இல்லையா? அப்ப ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே எல்ஹெச்எஸ்ல ஒய் இருக்கு. அப்ப ஆர்ஹெச்எஸ் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். 2x minus 3 equal to அதுல என்ன y வேல்யூ? x minus 2 whole square plus 1. x minus 2 whole square plus 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ற பார்த்துட்டே வாங்க. x square plus 4 minus 4x plus 1. சாதாரண a minus b whole square ஃபார்முலால விரிவு பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரேன். x square plus 4 minus 4x plus 1 அங்கேயே தான் இருக்கு. இந்த 2x இங்க வந்தா minus 2x, minus 3 இங்க வந்தா plus 3 equal to 0. x square 4x minus 4x minus 2x minus 6x ன்னு எழுதிக்கலாம். 4 ஒரு 1 5, 5 plus 3 8 ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த 8 ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். minus 6 வர மாதிரி 4 2s are 8. ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டாதான் உங்களுக்கு minus 6 வரும். முன்னாடி 1 இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் by 1 by 1. அப்ப xக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. ஒன்னு x equal to 4 கிடைக்குது, இன்னொன்னு x equal to 2 கிடைக்குது. அந்த 2ன்ற பாயிண்ட் தான் ஆல்ரெடி இந்த Pன்ற பாயிண்ட் இருக்கு, x வேல்யூல இருக்குது. ஓகே, அப்போ கண்டிப்பா இது 4ஆ இருக்கணும். அப்ப லிமிட் நமக்கு தெரிஞ்சு போச்சு, 2 to 4. அப்ப ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. ஏரியா A equal to லோயர் லிமிட் 2 அப்பர் லிமிட் 4. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? ரெண்டு ஈக்குவேஷனால அடைபடுற பரப்புன்றதுனால இப்போ dx வருமா dy வருமான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. லிமிட் xல இருக்கிறதுனால கண்டிப்பா என்ன வரும்? இங்க dx வரும். அப்போ உள்ள ஃபார்முலா y1 minus y2ன்னு வரும். இப்போ ஒரு டவுட் வரும் இல்லையா? எது y1 எடுக்கிறது, எது y2 எடுக்கிறதுன்னு. அதுக்கு தான் நான் ஆல்ரெடி ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன் பழைய வீடியோல. இப்போ நம்மளோட ஏரியா என்னன்னு பாருங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியா. லிமிட் எங்க இருக்கு? x ஆக்சிஸ்ல இருக்கு இல்லையா? இது அப்படியே நீங்க ஒரு பாத்திரம் மாதிரி, ஒரு டம்ளர் மாதிரி நினைச்சீங்கன்னா, டாப்ல இதோட மேல் மூடி என்ன இருக்குன்னு பாருங்க. லைன் தான் மேல டாப்ல இருக்கு. அப்ப அந்த டாப்ல இருக்கிற வேல்யூ தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவா கன்சிடர் பண்ணணும். அப்ப ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிற y தான் y1. ஸ்ட்ரெயிட் லைன் என்ன? 2x minus 3. அதுதான் இந்த y1. இங்க நம்ம வந்து 2 to 4 போட்டுலாமா y வேல்யூவை? 2x minus 3. 2x minus 3. அடுத்து மைனஸ் y2ன்றது அப்போ கர்வேச்சர் தான் y2. y2 ஓட வேல்யூ பாருங்க. x minus 2 whole square plus 1 இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நான் minus x minus 2 the whole square minus 1 ஏன் போடுறேன்? ஏன்னா இந்த இடத்துல minus y2 இருந்துச்சு. அதனால y ஓட வேல்யூவை குறி மாத்தி போட்டிருக்கோம் அப்படியே. ஓகேவா? into dx. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த minus 3 minus 1 சிம்பிளிஃபை பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுனால. ஓகே, 2 to 4. ஃபர்ஸ்ட் எதை எழுதிக்கலாம்? 2x minus x minus 2 the whole square minus 4. ஓகே, minus 3 minus 1 minus 4 எழுதிட்டேன். இப்போ இதை இன்டகிரேட் பண்ண போறோம். இதை இன்டகிரேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இப்படியே இன்டகிரேட் பண்ணலாம். இல்ல இது x minus 2 the whole square இருக்கு இல்லையா? a minus b whole square ஃபார்முலால விரிவு பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி பண்ணிடலாமா? இல்லாட்டி நீங்க அடுக்கு ஆட் பண்ணீங்கன்னா கியூப் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 2x minus இதை x minus 2 whole square ஃபார்முலால விரிவு பண்ணிருங்க. a minus b ல a minus b whole squareல x square plus 4 minus 4x ன்னு வரும். அது வரைக்கும் நம்ம a minus b whole square ஃபார்முலால விரிவு பண்ணிட்டோம். இப்போ 2x minus x square minus 4 plus 4x minus 4. மைனஸ் எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ லைனா எழுதிக்கலாம். 2 to 4 x square என்ன x square minus x square ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன். 4x or 2x plus 6x minus 4 minus 4 minus 8. ஓகே, இப்போ இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேட் பண்ணும்போது minus x cube by 3 plus 6x square by 2 minus 8 பண்ணா 8x. 2 to 4 லிமிட் வந்து 2 to 4. ஓகேவா? இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணா 3. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் கொடுக்க போறோம். 4 கொடுத்தீங்கன்னா மைனஸ் 4 கியூப் பண்ணா 64 by 3. இந்த இடத்துல 4 கொடுக்கும்போது 4 ஸ்கொயர் பண்ணுவீங்க. 4 ஸ்கொயர் பண்ணா 16, 16 48, பக்கத்துல ஒரு 3 இருக்கு இல்லையா? 48 வரும். மைனஸ் 4 8 32, இங்க 32 வரும். இப்போ 2 கொடுக்க போறீங்க. மைனஸ் 2 கியூப் பண்ணா 8 by 3 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 4 3 12 கிடைக்கும்.
மைனஸ் 2 கொடுத்தீங்கன்னா 8 2 16 கிடைக்கும். பொறுமையா வெரிஃபை பண்ணுங்க. ஓகே. இப்போ மைனஸை உள்ள பெருக்கிடலாம். மைனஸ் 64/3 பிளஸ் 48 மைனஸ் 32 மைனஸ் இங்க பிளஸ் ஆயிடும். பிளஸ் 8/3 மைனஸ் 12 பிளஸ் 16 இப்படி கிடைச்சிடும். இப்போ பை 3ல இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 64ல பெரிய நம்பர் மைனஸ் 64 பிளஸ் 8 என்ன வரும்? மைனஸ் 56ன்னு வரும் இல்லையா? 56/3 அதை அப்படி தனியா போட்டுக்கலாம். பிளஸ் நம்பர்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 48 ஒரு 16 ஆட் பண்ண போறோம். 48 ஒரு 16 ஆட் பண்ணும்போது 64 பிளஸ் 64 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் 32 மைனஸ் 12 44 மைனஸ் 44ன்னு கிடைக்கும். அது தனியா கிடைக்குது. ஓகேவா? இப்போ 64ல 44 கழிச்சிடலாம். 64ல 44 கழிச்சீங்கன்னா பிளஸ் 20ன்னு உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சப்ராக்ட் பண்ணலாம். மைனஸ் 56 பிளஸ் 3 20 60 கிடைக்கும். பை 3ன்னு கிடைக்கும். 60ல 56 போச்சுன்னா உங்களுக்கு ஃபைனலா 4ன்னு கிடைக்கும். பைல 3 இருக்கு. அப்போ ஃபைனல் ஏரியா 4/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.